அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா ஃபதக்வாஹா. எந்த ஒரு மனிதனுக்கும் நன்மை தீமை நல்லது கெட்டதுங்கிறத யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நாம அறிவிச்சு கொடுத்துட்டோம். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா ஃபதக்வாஹா. நப்சே சொல்லுமா இது நல்லது கெட்டது. திருட ஏன் ஒளிஞ்சுக்கிட்ட போய் திருடுறான்? நான் போயிட்டு நான் திருட போறேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உள்ள சொல்ல அது தப்பு என்பதாக. ஒரு மனிதன் நன்மை செய்யறான்டா பகிரங்கமா செய்யறான், சமூக ஆர்வலர். ஏன்? அதை பார்த்து 4 பேர் நன்மை செய்யணும் என்பதற்காக வேண்டி. ஆனா ஏன் மீறி மனுஷன் ஏங்க தப்பு செய்யறான், அதிகமா ஏன் தீமையின் பக்கமே போறான்டா? அதையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன நப்சல் அம்மாரத்தும் பிசு. நிச்சயமாக நப்சாகிறது அம்மாரத்தும் அதிகமாக கடினமாக பிசு தீயதை செய்வதற்காக வேண்டிதான் ஏவும். அப்ப இப்ப தீயதை அதிகமா செய்வதற்கு தூண்டும் பொழுது நாம என்ன செய்யணுங்க, கொஞ்சம் உஷாராக அல்லாஹ் தஆலாவுடைய விஷயங்களையும் மார்க்க விஷயங்களை நம்ம ஈடுபாடும் இருக்கும் பொழுது அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தலஹா. பூமியின் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கவர்ச்சியாக நாம் தான் ஆக்கி வச்சிருக்கின்றோம். ஏன்? லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. மனிதர்கள் யார் நல்லமல் செய்கிறார் என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டி நாம் தான் பூமியின் மீது அதிகமான விஷயங்களை கவர்ச்சியாக ஆக்கியிருக்கின்றோம். அதையும் எல்லாம் சொல்றான். எப்படின்னா மனிதனை நம்ம சோதிப்போம். வல நபுலு வண்ணக்கும் நாம் மனிதனை சோதிப்போம். வல நபுலு வண்ணக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி. பயத்தை கொண்டு சோதிப்போம். மனுஷன் பயம் இல்லாம இருப்பான், ஜாலியா. திரும்பி பயம் வரும், இதை கொண்டு சோதிப்போம். வனக்குசு மினல் அம்வாலி. அதிகமான கவர்ச்சிகரமான சொத்து சுகங்கள் அனைத்து இருக்கும், அதிகமான பொருள்கள் இருக்கும், அதை குறைப்பது கொண்டு நான் சோதிப்பேன். வல் அன்புசி. நமக்கு பிடித்தமான மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் இருப்பார்கள், உயிர்களை குறைப்பது கொண்டு சோதிப்போம். சமராத், தோட்டம், கனிகள், விவசாயிகள், அதிகமான கவர்ச்சியான விஷயங்கள் நம்ம ஈடுபட்டிருப்போம், இதை கொண்டு சோதிப்போம். இவ்வாறு சோதிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வை மனிதன் நினைத்தானோ, இதே மாதிரி சோதிக்கக்கூடிய நேரத்தில் எந்த மனிதர் அல்லாஹ்வை நினைக்கின்றானோ, பொறுமையாக இருக்கின்றானோ, அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்படிப்பட்ட தன்மையை நம்ம என்ன செஞ்சுக்கணுங்க, நம்ம உள்ளத்துல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.